அந்த உலமா என்ன பண்ணார், தப்சீர் எழுதுகிற பணியை கையில் எடுத்தார். எல்லாம் என்ன பண்ணுறான், நீ இருந்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக போயிடும், மறுபடியும் எக்ஸாம் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுங்க. இப்போ மறுபடியும் அது மாதிரி ஒரு உலமா அடிப்பட்டு உதப்பட்டு உருவாகிறது எவ்வளோ கஷ்டம். அதுதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார். இப்ராஹிம் நபி அந்த கிடைச்ச அந்த பார்வை இருக்குல்ல, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. சூரியனாக பார்க்குறது, எல்லோரும் சூரியனை இறைவனாக பார்க்கும்போது இவர் மட்டும் சூரியனாக பார்த்தார்ல. பகுத் முஷ்கில் சே பைதா ஹோத்தி ஹே பராஹிமி நசர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் அல்லாமா இக்பால். ஒருத்தனுக்கு அந்த அறிவுக்கண் திறக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்மளே எவ்வளோ வழி தவறி தட்டு தடுமாறி எங்கெல்லாம் போய் கடைசி எங்கே இருந்துச்சு, கையிலே தான் இருந்துச்சு ஹிதாயத்து. அதை உணர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு. அப்போ இவர் வாழ்க்கையில் இவ்வளோ கடைசி கட்டத்தில் இவரே ரியலைஸ் பண்ணுறாரு, மசாயில் வந்து ஓவராக பூஸ்ட் பண்ணிட்டோம், குரானை எடுத்து தாவா பண்ணி இருந்திருக்கணும், இருந்திருந்தால் சமுதாயம் மேலோங்கி இருக்கும். அப்போது இவர் மாதிரி இன்னொரு ஆள் உருவாகிறது கஷ்டம். அப்புறம் தேவபந்து அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அரசுகள் மாறும், அதுக்கப்புறம் காட்சிகள் மாறும், அப்புறம் பிரிவினை நடந்திருக்கு, இன்னும் பேக்ஃபுட்டில் போக வேண்டியது இருக்குது. பிரிவினைக்கு அப்புறம் முஸ்லீம்கள் பேசவே முடியாது. அதாவது பேசினா இப்படி இஸ்லாமிய ஆட்சி பேசினா என்ன சொல்லுவான், இன்னொரு நாடு கேட்க போகிறான். இங்கே என்ன ஆர்குமெண்ட், இந்தியாவில் மட்டும், மற்ற நாடுகளில் தீவிரவாத முத்திரை, இஸ்லாமிய நாடுகள்னா அல்ஹம்துலில்லாஹ் கான்செப்டே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் டைரெக்டாக உட்காந்துக்க வேண்டியதான். வெறும் எந்த அளவுக்கு இருந்திருக்கு லிபியா போன்ற நாடுகள்லாம் 5 நேரம் தொழுதாலே நோட்டடு. இன்னும் 5 நேரம் தவறாமல் வர்றான். 1 மணிக்கு தொழுகன்னா 12:50 வந்துடுறான். இவனுக்கு கொஞ்சம் மைண்ட்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இங்கே நம்மளால் வந்து பாசிசம் அது இதுன்னு பேசுனா, எஸ்டிபி மாதிரியான ஆட்கள் பேசுனா இங்கே ஒரு புள்ளி வைப்பாங்க, வேறு மாதிரி சோஷியல் மீடியாலாம் வச்ச நோட் பண்ணுவாங்க, வேறு மாதிரி அவனை ட்ராப் பண்ணுவாங்க. அங்கே என்ன பண்ணியிருக்கான், முஸ்லீம் நாடுகளில் தொழுகிறான், 5 நேரம் தொழுகிறான், தாடியெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, உடம்புல ஷேவிங் பண்ணுறது கட்டாய கடமை ஆக்கியிருக்கேன் நான். லிபியாலாம் ஷேவிங் பண்ண, தாடி வச்சா குற்றம் எப்படி அந்த அளவுக்குலாம். அதனால் அல்லாஹ் வந்து சும்மா யாரையுமே எல்லாம் அடி கொடுக்க மாட்டான். அதெல்லாம் எல்லாம் புரட்டி போடுறான், அதெல்லாம் பண்ணுறான். அந்தளவுக்கு அங்கே கஷ்டம். அதே மாதிரி உலகம் பூரா அந்த மாதிரியான சூழல் தான். மௌலானா மௌதூதி கிடச்சது வந்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ். அவருக்கு வந்து ஒரு கேப்பு கிடச்சது, அல்ஹம்துலில்லாஹ். அதில் பூந்து விளையாடிட்டார் அவர். அந்த காலகட்டத்தில் இருந்த மற்ற உலமாக்கள் எல்லாரும் விளையாடினாங்க. இன்னும் இவரெல்லாம் உயிருக்கு பயப்படவில்லை. யார் சையத் குத்துப் அவங்கெல்லாம் வந்து அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு விலையை வந்து அவங்க கொடுத்தாங்க, மிகப்பெரிய வேலைகளை அவங்க செஞ்சாங்க.